என்ன பிசினஸ் பண்ணலாம்னு இப்பதான் நினைச்சோம். அதுங்களும் இவ்வளோ ஒரு நல்ல யோசனை வந்திருக்கே நம்ம அறிவுக்கு. இப்பவே ஹோட்டலுக்கு போறோம். உடைச்ச முட்டையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த ஓடை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிசினஸ் இருக்கு. மல்லி இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். வீட்டுக்கு போ, அம்மா வரேன். எம்மா எல்லாரும் டூர் போகிறாங்களா? நம்மளும் போவோம். யாரும்மா போகிறாங்க டூருக்கு? அம்மா ஐசு, வைசு, மாரி, லின்சி அவங்க அம்மா எல்லாருமே போகிறாங்கம்மா. நம்மளும் போவோம். லின்சி உனக்கு ஆன்ட்டி வேணும், அம்மா அல்ல. அம்மா அதான் முக்கியம். நம்மளும் டூர் போவோம். புது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது நாளைக்கே சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்மளும் டூர் போகலாம். அம்மா அப்போ நம்மளும் டூர் போகிறோமா? இல்லை மல்லி, நாளைக்கு தான் அம்மா சொல்லுவேன். யாரை ஏமாற்ற போகிறீங்க? நான் கடையில் போய் உடைச்ச முட்டையெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அதில் தண்ணியை நிரப்பி கம்மு வச்சு ஒட்டி ஒரு முட்டை, கடையில் போய் உடைச்ச முட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஐஸ் கட்டியில் வச்சு அதை கம்மு வச்சு ஒட்டி 10 முட்டை 10 ரூபாய்க்கு விற்க போகிறேன் அம்மா. அடிப்படின்னு எல்லாரும் வாங்க போகிறாங்க பாரு. வாங்குறவங்களாம் லூஸா போய் வீட்டுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்த உடனே காசு கேட்க மாட்டாங்க. அதில் தான் அம்மாவோட அறிவு இருக்குது. அப்படி என்ன அறிவு இருக்குது சொல்லுங்க, கேட்போம். நாளைக்கு புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. முட்டை கம்மி விலைக்கு விற்கிதுன்னு தெரிஞ்சால் எல்லாருமே வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சிருவாங்க. ஒரு மாதம் கழிச்சு தான் உடச்சி பார்ப்பாங்க. அப்போ முட்டையெல்லாம் வம்பா போயினா யார் மேலே தப்பு? அவங்க மேலே தானே தப்பு. சூப்பர் ஐடியாம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ வீட்டுக்கு போய் கம்மெல்லாம் ரெடி பண்ண, அம்மா போய் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வெளியே முட்டையெல்லாம் குடோனில் அடுக்கி வச்சாச்சு. நாளைக்கு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் மல்லி. நான் கூட எப்படி வருமோன்னு பார்த்தேம்மா. எல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் முட்டை மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். இன்னும் 2 தான் இதே மாதிரி கிராக் ஆகிருக்கு. இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடணும். ஆமாம், இதில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா தெரியாது. ரெண்டாண்டி ரிஸ்க்கு. எவ்வளாச்சும் கண்டுபிடிச்சிட்டானா இருக்கிற இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் ரொம்ப போயிடும். ஒரு பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னம்மா? இதே பண்ணோம்னா நம்ம ஜெயிலுக்கு தாண்டி போகணும். ஒரிஜினல் முட்டை வேணால் வாங்கி விற்கலாம். விற்கிற விலைக்கு எவ்வளோ வாங்குவா? 8 ரூபாய்க்கு. அக்கா வெளியில இப்பதான் போட்டு பார்த்தேன். 10 முட்டை 10 ரூபாயா? எனக்கு ஒரு 2 டஜன் முட்டை தாங்க. மகட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ நெட்டவள்ளி. எல்லாருக்கும் போய் சொல்லு, வந்து எல்லாருமே வாங்கிக்கிடட்டும். என்ன நாங்களே புரட்டாசி ஸ்டார்ட் பண்ணுது, சாப்பிட மாட்டோம். வாங்கி வச்சா சரி அடுத்த மாசம் யூஸ் ஆகுமேன்னு பாக்குறேன். மல்லி என்ன டொக்கு டொக்குன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க? கொலுசு பட்டு அது முட்டை உடஞ்சிடாம. எப்படிம்மா உடைப்பேன்? நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டதுக்கு உடைப்பேனா? என்ன மல்லி கஷ்டப்பட்ட? வண்டியில் எல்லா முட்டையும் வந்துச்சு, இறக்கி உள்ளே வைக்கணும்ல, அதான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். மல்லிய சூப்பரா வளர்த்துருக்குற. 10 முட்டை 10 ரூபாயாம்ல. புரட்டாசி நேரத்திலே அப்படி விற்ப? நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோமே. என்னக்கா ஒரு 30 முட்டையை வாங்கி வைப்போம், அடுத்த மாசம் யூஸ் ஆகும்ல. உமா ஆளுக்கு 30 முட்டை தானே. நீங்கள் கொண்டு போயிருவீங்களா? அண்ணனை வர சொல்லுதீங்களா? நான் வெளியில போய் மாட்டை அவுத்துட்டு போனோம், அவரை வர சொல்றேன். காசை மட்டும் உன் மகட்ட கொடுத்துட்டு போறேன், கொடுத்து விட்டுரு. உமா நாளைக்கு நாங்கள் டூர் போற வாரியா? உங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிடவா? சேர்த்துக்கோங்கக்கா, நாங்களும் வரோம். ஏ உமா, இத்தனை நாள் குழந்தை இல்லைல்ல, இந்த பிள்ளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? அவளுக்கு தெரியாதுக்கா, நம்ம பிறகு பேசலாம். போயிட்டு வாங்க, நாளை பார்ப்போம். ஏ உமா, அவ தெரியாம பேசிட்டாமா, எதுவும் நினச்சிக்கிடாத. முதல் தடவை கேட்டால் வருத்தப்படுவாங்க்கா. இது பல தடவை கேட்டாச்சு. என்ன ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. ஏமா அமைதியாகிட்டேன்? அவங்க என்னம்மா சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். எவ்வளோ ஆயிடுச்சு? அது முட்டை தாம்மா இருக்குது. லின்சி ஆண்டிகிட்ட கொடுத்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க. இல்லைம்மா, அவங்க புரட்டாசி கணக்கெல்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடுவாங்க. பிற அவள் உடைச்சிட்டான்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அவளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்.